எங்கிருந்தாய் நான் மண்ணில் பிறந்திடும் போது, எங்கிருந்தாய் நான் கொஞ்சம் வளர்ந்திடும் போது, எங்கேயோ பிறந்தாயடி எங்கேயோ வளர்ந்தாய் இன்று என். எல்லாரும் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. ஸ்டோரி எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்க. மகி, நீ நேற்றுலேருந்து ஏதோ யோசிச்சுட்டே இருக்க. இப்போ அப்படிதான் என்ன பிரச்சனைன்னு என்கிட்ட டேரெக்டாக சொல்லு மகி. எனக்கு என்ன பிரச்சனைன்னு தெரியல கதிர். அப்படின்னா தெரியாத விஷயத்தை வச்சு எதுக்கு இவ்வளோ குழப்பமாக இருக்க? நேற்று அண்ணனே அவங்ககிட்ட ஏதோ பேசினான். ஆமாம், ஆனால் அதில் ஒன்றுமே இல்லையே. அப்படின்னா அந்த ஃபோட்டோவை எதுக்கு என்கிட்ட மறைக்கணும்? நான் மறைக்கல மகி, அனன்யா தான். என்னது? ஒன்றும் இல்லை மகி. பாத்தியா, நீ கூட ஏதோ மறைக்கிற என்கிட்ட இருந்து. என்ன விஷயம்னு முழுசாக கூட சொல்ல மாட்டேங்கிற. மகி, நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும்னா அதுக்கு ரீசன் உனக்கு ஹர்ட் ஆகும் அப்படின்ற ரீசன் தான். சொல்லாமல் இருக்கும்போது தான் கதிர் இன்னும் ஹர்ட் ஆகுது. சரி ஓகே, நானே முழுசாக சொல்கிறேன். அது ரொம்ப பழைய ஃபோட்டோ மகி. அது காலேஜ் ஃபங்க்ஷனில் எடுத்தோம். நானும் அனன்யாவும் ஒரே ஃப்ரேமில் இருந்தோம். அதுதான் உனக்கு ஒரு மாதிரியாக இருந்திருக்கும். அப்போ அதில் வேற எதுவும் இல்லையா? ஒன்றுமே இல்லை மகி. நிஜமாக தான் சொல்கிறியா கதிர்? நிஜமாக தான் மகி. நீ இவ்வளோ கேள்வி கேட்குறதுக்கு ரீசன் அந்த ஃபோட்டோ மட்டும் இல்லைன்னு எனக்கு தெரியும். வேற என்ன ரீசன் இருக்க போகுது? நீ தான் சொல்லணும். இல்லை, நீயே சொல்லு கதிர். இன்னும் ஃபேஸில் ஏதோ இருக்குது. நான் பேசுகிறப்ப வேறு மாதிரி பார்க்குறேன். எப்படியாவது பேசுனா உனக்கு கவனம் எங்கெங்கேயோ போகுது. அப்படிலாம் எதுவும் இல்லை கதிர். நீ ஒன்றும் இல்லைன்னு சொல்லும் போது தான் எனக்கு இன்னும் சந்தேகம் அதிகமாக வரும். நீ இப்போல்லாம் என்னை ரொம்ப கவனிக்கிற கதிர். உன்னை பற்றின ஒரு விஷயந்தான், எப்படி நான் கவனிக்காமல் இருப்பேன்? நிலவிடம் வாடகை வாங்கி விழி வீட்டில் குடி வைக்கலாமா? நாம் வாழும் வீட்டுக்குள் வேறாரும் வந்தாலே தகுமா? கதிர், நான் உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். சொல்லு மகி, என்ன விஷயம்? அது வந்து கதிர், லஞ்சு முடிஞ்சிருச்சு. எவ்வளோ நேரம் தான் பேசிக்கிட்டு இருப்பீங்க? சீக்கிரமாக வாங்க. ரெண்டு பேரும் பேசிகிட்டு இருக்கட்டும்டா. நீ எதுக்குடா நடுவில் போனேன்? இல்லை, ரொம்ப நேரம் பேசிகிட்டே இருக்காங்க, அதனால தான். இந்த அவங்க ரெண்டு பேரே வந்துட்டாங்க பாரு. வாங்க வாங்க லவ் பேர்ட்ஸ். டேய் செலியன், என்கிட்ட நீ அடி வாங்க போகிறேன்னு நினைக்கிறேன். சரி ஓகே ஓகே விடு, ஃப்ரெண்ட்ஸ் பேர்ட்ஸ் சரியா? சரி ஓகே, வாங்க கிளாஸ் ரூமுக்கு போகலாம். மஹி, இப்போ கொஞ்சம் ஓகேவா இருக்கியா? ஓகே தான் கதிர், பட் அந்த ஃபோட்டோ மட்டும் என் மனசில் அப்படியே இருக்குது. சரி, அப்படியே ஃப்ரீயாக விடு. நான் உங்ககிட்ட இன்னொரு விஷயம் கேட்கலாமா? சொல்லு கதிர், என்ன விஷயம்? நீ இன்னும் இன்னொரு விஷயம் என்கிட்ட சொல்லணும்னு நினைக்கிறேன்னு தோணுது எனக்கு. சொல்லணும்னு தான் தோணுது. சரி, அப்போனா சொல்லு. ஆனால் இப்போ சொல்ல முடியாது கதிர். ஏன் இப்போ சொல்ல முடியாது? ஏன்னா நீ என்னையே பார்த்துக்கிட்டு இருக்க, நான் எப்படி சொல்ல முடியும்? அதுக்கு என்ன இப்போ உன்னைய பார்த்தா? நீ என்னைய பார்க்கறனால தான் சொல்ல முடியலன்னு சொல்கிறேன். சரி ஓகே, நான் அந்த பக்கமாக திரும்பிக்கிறேன். நீ இப்போ சொல்கிற ஓகேவா? இப்போ சொல்லு மஹி, நான் இந்த பக்கமாக திரும்பிட்டேன். இப்படிலாம் பண்ணாத கதிர். சரி, என்ன பண்ணணும்னு நீயே சொல்லு. நீ இப்போ கம்முன்னு இருக்க போறியா இல்லையா? சரி ஓகே, இந்த விஷயத்தை இதோட விடுறேன். ஆனால் நீ சொல்லணும்னு நினைக்கிற விஷயத்த மட்டும் சொல்ல மறந்துடாத, சரியா? சரி ஓகே, நான் கண்டிப்பாக சொல்லுவேன். வர வர உங்கள் ரெண்டு பேரும் அளப்பற தாங்க முடியலடா. ஏன்டா, நாங்கள் ரெண்டு பேரும் என்ன பண்ணோம்? எங்ககிட்டயும் கொஞ்சம் பேசுகிறாள். நீங்கள் ரெண்டு பேரும் மட்டும் பேசிகிட்டே இருக்கீங்க. சரி ஓகே ஓகே, உங்கள்கிட்டயும் பேசுகிறோம், ஓகேவா? என்ன ஃபோனில் ஏதோ மெசேஜ் வந்த மாதிரி இருக்குது. இந்த ஃபோட்டோ மகிக்கு யார் அனுப்பியிருக்கா? அனன்யா அனுப்புற மாதிரி இருக்குது. எங்கே இவ்வளோ காணுமே? மகி, என்னை நம்பி இந்த ஃபோட்டோக்கு பின்னாடி எனக்கு எந்த சம்மந்தமும் இல்லை. நான் உன்னை நம்புகிறேன் கதிர். இது அவளோட வேலை தான். இது எங்கே ஆளையே காணும்? கண்டிப்பாக எங்கேயோ வெளியே தான் போயிருப்பா. நான் போய் ஃபாலோ பண்ணி இவளை பார்க்குறேன். இங்கே நின்று யார்கிட்ட ஃபோன் பேசிக்கிட்டு இருக்கா? நேற்று இது மாதிரி தான் ஃபோன் பேசிக்கிட்டு இருந்தா. இன்றைக்கும் மகிக்கு ஃபோட்டோ அனுப்பிட்டு வெளியே வந்துட்டா. கண்டிப்பாக இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு விஷயம் இருக்குது. என்ன பண்ணுறான்னு நான் தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும். ஹலோ அக்கா, ஃபோட்டோ அவங்களுக்கு போயிடுச்சு. ரொம்ப நல்லது, நம்ம நினச்ச மாதிரியே நடக்குதா? ஆமாம், அவளுக்கு சந்தேகம் வந்திருக்கு. ஆனால் கதிர் தான் அவளை நம்ப வைக்க ட்ரை பண்ணிகிட்டு இருக்கான். அப்போனா இது எல்லாமே ஒரு பிளான் தான். சரி, நான் கால் கட் பண்ணுறேன். நெக்ஸ்ட் ஸ்டெப் எடுத்து வச்சுட்டு நான் உனக்கு சொல்கிறேன். இந்த விஷயத்தை யாழ்னிக்கிட்ட சொல்லலாமா? இப்போ உண்மை என்னன்னு கண்டுபிடிச்சே ஆகணும் ஃபஸ்ட்டு. பெருசாக ஏதோ ஒரு விஷயம் நடக்க போகுது, அது மட்டும் நல்லா தெரியுது. இப்போ ஃபஸ்ட்டு யார் எதுக்கு கதிர் மகி பிரிக்க நினைக்கணும்? நீ எவ்வளோ பிளான் போட்டாலும் இந்த செலின் இருக்க வரைக்கும் எதுவும் நடக்காது. ஃபோட்டோ பார்த்து எதுவும் நீ முடிவு பண்ணாத. நான் முடிவு பண்ணல கதிர், எது உண்மைன்னு கண்டுபிடிக்கணும். சரி ஓகே மகி, உன்னோடைய விருப்பம். இவங்கக்கிட்ட இந்த விஷயத்தை இப்போதைக்கு சொல்ல வேண்டாம். என்னடா அமைதியாகவே இருக்க? அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா, நான் போய் ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வந்துடுறேன். சரிடா, நீ போயிட்டு வா. யாழ்னி எங்கே? ஆளையே காணோம். கிளாஸ் ரூமில் தானே இருந்தா. இதோ அங்கே நடந்து போய்கிட்டு இருக்கா, கூப்பிடலாம். ஹே யாழினி, ஒரு நிமிஷம் இங்கே வாவேன். ஏன்டா, சொல்லு, என்ன விஷயம்? முக்கியமான விஷயம் பேசணும், வா இங்கே.
சொல்லுடா, என்ன விஷயம்? இவ என்ன கையில் மாங்காயை வச்சிருக்கா? மாங்காவா கதிரா? ஃபஸ்ட்டு மாங்காய் தான். என்னடா கூப்பிட்டுட்டு அமைதியாகவே இருக்க? நீ பாட்டுக்கு தின்னுக்கிட்டே இருக்கியே, ஒரு மாங்காவை எனக்கு ஒன்று கொடு. ஏன்டா இதுதான் முக்கியமான விஷயம், நீ கூப்பிட்டியா? இது முக்கியமான விஷயம் இல்லை, இதுக்கு அடுத்து சொல்ல போகிறதா முக்கியமான விஷயம். ஃபஸ்ட்டு மாங்காவை சாப்பிட்டுக்கலாம். சரி, இந்த சாப்பிடு. டேய் சொல்லுடா, என்ன முக்கியமான விஷயம்னு நீ பாட்டுக்கு தின்னுக்கிட்டே இருக்க? இது அவ்வளோதான் சொல்கிறேன் இரு. நான் ஒரு விஷயம் சொல்கிறேன், நீ யார்கிட்டையும் இப்போதைக்கு சொல்ல வேண்டாம். ஏன்டா என்னாச்சு? உன் ஃபேஸே சரியில்லை, ஒரு மாதிரியாக இருக்குது. நான் சொல்கிறேன், இப்போ முழுசாக கேளு. எனக்கு அனன்யா மேலே ஒரு சந்தேகம் வந்திருக்கு. ஏன்டா அவன் மேலே உனக்கு சந்தேகம்? அனன்யா நேற்று தனியாக போய் ஃபோன் பேசினா, உனக்கு ஞாபகம் இருக்கா? ஆமாண்டா, அதுக்கு இதுக்கு இப்போ என்ன சம்மந்தம்? இன்னைக்கு அவன் மகிக்கு ஒரு ஃபோட்டோ அனுப்பியிருக்கா. ஆமாண்டா, நானும் தான் பார்த்தேன். அது பழைய ஃபோட்டோ தானே? அது ஓகே தான், பட் அவள் ஃபோட்டோவை அனுப்பிட்டு யார்கிட்டயோ போய் தனியாக கால் பேசிகிட்டு இருந்தா. நான் ஃபாலோ பண்ணி போனேன் அவளை. என்னடா சொல்கிற? தனியாக போய் கால் பேசினாளா இன்னைக்கும்? ஆமாம் யாழ்னி, அந்த ஃபோட்டோவை அனுப்பிட்டு யாருக்கோ கால் பண்ணி இந்த மாதிரி ஃபோட்டோவை அவங்களுக்கு அனுப்பிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. நெக்ஸ்ட் பிளானாக மூவ் பண்ணணும் அந்த மாதிரி சொல்லிட்டு இருந்தா. அப்போனா இந்த ஃபோட்டோவே இவளோட பிளான் தான் இல்லையா? ஆமாம் யாழ்னி, இவளோட பிளான் தான். அப்போனா இந்த விஷயம் உடனே மகிக்கு தெரியணுமே. இல்லை யாழ்னி, இப்போதைக்கு எதையும் சொல்ல வேணாம், ஏன்னா நம்மக்கிட்ட ப்ரூஃப் இல்லை. அது இல்லாமல் நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறான்னு தெரியலை. அந்த நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பை நம்ம தான் கண்டுபிடிக்கணும். சரிடா, நான் யார்கிட்டையும் எதுவும் சொல்லலை. சரிவா, பெல் அடிச்சிருச்சு, நம்ம கிளம்பலாம். சரி, ஓகே. இனிமேட்டுக்கு டிடெக்டிவ் மாதிரி நடிக்காத, நார்மலாகவே இரு சரியா? நான் எப்போ நார்மலாக இருந்தேன்? ஏன்டா இவ்வளோ நேரம் ரெண்டு பேரும் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? முக்கியமான நேஷ்னல் இஷ்யூ பற்றி பேசிகிட்டு இருந்தோம். எதை பற்றின இஷ்யூ பற்றி பேசிகிட்டு இருந்தீங்க? மஹி உனக்கு வீட்டுக்கு போக மனசே இல்லையாம்மா? அதான். ஆமாம், வீட்டுக்கு போனால் வேலை செய்ய சொல்லுவாங்க, அதுக்காக தான். சரி, ஓகே. நாளைக்கு எல்லோரும் சீக்கிரமாக வரலாம், ப்ரோக்ராம் வேறு இருக்குது. ஆமாம், இன்றைக்கி வேறு சார் மேமெல்லாம் பிஸியாக இருந்தாங்க, அதனால் கிளாஸ்க்கே வரல. அதனால் கண்டிப்பாக நாளைக்கு இருக்கும். என்னது ப்ரோக்ராமா? அப்போனா சாப்பாடு இருக்குமா? உனக்கு சாப்பாடு தவிர எதுவும் தெரியாது அப்படி தானே? அப்படிலாம் இல்லைடா, எல்லாமே தெரியும், பட் சாப்பாடு தான் ஃபஸ்ட்டு எனக்கு. இவனுக்கு வேறு இல்லைடா. மஹி, நீ எப்படி போகிற? ஏன்டா பார்த்தா கண்ணு தெரியலையா? 2 கால் வச்சிருக்கா, அதை வச்சு நடந்து தான் போகிறா. டேய் நீ வாய மூடுறா. பஸ்ஸில் தான் கதிர் போக போகிறேன். நானும் வேணா வரட்டுமா உன் கூட? இல்லை வேணாம் கதிர், நீ வீட்டுக்கு போ. சரி ஓகே, அப்போனா வீட்டுக்கு போயிட்டு மெசேஜ் பண்ணு சரியா? சரி ஓகே, மெசேஜ் பண்ணுறேன். இவங்க 2 பேரும் எவ்வளோ நாள் தான் இப்படியே இருக்க போகிறாங்கன்னு தெரியல. எப்போ தான் டைரெக்டாக பேசுவாங்க? அதுக்காக தான் யாழ்னி நானும் வெயிட் பண்ணிகிட்டே இருக்கேன். மஹி, வந்துட்டியா நீ? ஆமாண்டா, வந்துட்டேன். இன்னைக்கு காலேஜ் உனக்கு எப்படி போச்சு? நல்லா தான் போச்சு. ஏன்டா கேட்குற? கதிரண்ணாவை பார்த்தியா? டேய், உனக்கு வேறு வேலையே இல்லை அப்படி தானே? நான் சாதாரணமாக தான் கேட்டேன். டேய், அவளை வந்தோடனே கேள்வி கேட்டுட்ருக்காத. வந்துடுவீங்களே இவ்வளோ சொன்ன உடனே? என்னம்மா ரொம்ப டயர்டாக இருக்க? இல்லைம்மா, காலேஜில் கொஞ்சம் ரைட்டிங் ஒர்க் அதிகமாக இருந்துச்சு, அதுதான். இங்கே பாருமா, ஒரு விஷயம் சொல்கிறேன், உனக்கு நல்லா கேட்டுக்கோ. எதுனாலும் எங்ககிட்ட சொல்லணும் சரியா? எதையும் மறைக்கக்கூடாது. உனக்காக எப்பயும் நாங்கள் இருப்போம். அது வந்து ஏண்டி, என்ன விஷயம் சொல்லு. அது வந்துமா, உங்களை ரொம்ப எனக்கு பிடிக்கும். அப்போனா என்னையும் உனக்கு பிடிக்காதா? சரி, நீ ஃபஸ்ட்டு சொல்லு, உனக்கு என்னை பிடிக்குமா? ஆமாம், எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி தான் எனக்கும் உன்னை ரொம்ப பிடிக்கும். சரி ஓகே, நாளைக்கு ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வாப்ப. டேய், அப்போனா உனக்கு ஐஸ்கிரீம் வாங்கி கொடுக்கறதுக்காக தான் என்னை பிடிக்கும்னு சொல்லியிருக்க. ஆமாம், அதுக்காக தான் உன்னை பிடிக்கும். அவன் எப்பயும் அப்படி தானே, விடு. நான் எப்பயும் புரிஞ்சுப்பேம்மா, அவன் சின்ன பையன் தானே, அதனால் நான் எதுவும் பெருசாக எடுத்துக்க மாட்டேன். பரவாயில்லம்மா, எதனாலும் புரிஞ்சு நடந்துக்கிறது வரைக்கும் எனக்கு சந்தோஷம். மகா, இங்கே தான் இருக்கியா? ஆமாண்ணா, கொஞ்சம் ரைட்டிங் ஒர்க் இருந்துச்சு, அதை எழுதிட்டு இருக்கேன். அண்ணா, எனக்கு ஒரு ஹெல்ப் வேணும், பண்ணுறியா? சொல்லுடா, என்ன ஹெல்ப் உனக்கு வேணும்? நாளைக்கு எனக்கு ஸ்கூல் நோட் புக் ஒன்று வேணும், எனக்கு வாங்கி தரியா? சரிடாம்மா, நான் வாங்கி தரேன் உனக்கு. ப்ராமிஸாக எனக்கு வாங்கி தருவியா? ப்ராமிஸாக உனக்கு வாங்கி தருவேன் சரியா? அதெல்லாம் இருக்கட்டும், ஏன்னா எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்க. நீ? அப்படிலாம் எதுவும் இல்லையே, நான் நார்மலாக தான் இருக்கேன். மகி அக்காவை பார்த்தியா இன்னைக்கு? டெய்லியும் தான் அவளை பார்த்துக்கிட்டு இருக்கேன், இன்றைக்கும் பார்த்தேன். அதனால தான் நீ ஹாப்பியாக இருக்கன்னு நினைக்கிறேன், ஆமாம் தானே? ஆமாம், அதனால தான் ஹாப்பியாக இருக்கேன், ஓகேவா? அண்ணா, நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லவா? நீ எப்பயும் இப்படியே ஹாப்பியாக இருக்கணும். பாருடா, எங்கள் மகா இப்போ தான் சின்ன பொண்ணு மாதிரி இருக்கா, பெரியவங்க பேசுகிற பேச்செல்லாம் பேசிகிட்டு இருக்கா. அண்ணா, கிண்டல் பண்ணாத. சரி ஓகே, நான் கிண்டல் பண்ணலை. இந்நேரத்தில் மெசேஜ் பண்ணியிருக்கோம். வீட்டுக்கு போயிட்டு நான் மெசேஜ் பண்ணியிருக்கோம். ஆமாம், வந்துட்டேன்.
போயிட்டு மெசேஜ் பண்ண சொன்னேன், பண்ணவே இல்லை. சாரி, கொஞ்சம் பிஸி ஆயிட்டேன் அதான். சரி ஓகே, சாப்பிட்டியா? நான் சாப்பிட்டேன், நீ சாப்பிட்டியா? நானும் சாப்பிட்டுட்டேன். உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் கேட்கணும். சொல்லு, என்ன முக்கியமான விஷயம்? அந்த ஃபோட்டோ விஷயத்துக்காக இன்னும் அப்செட்டாக இருக்கியா? இல்லை கதிர், நீ என்னை நம்புன்னு சொன்ன விஷயம் இன்னும் என் மனசில் அப்படியே இருக்குது. இதுவே எனக்கு போதும் மஹி. சரி ஓகே, ரொம்ப டைம் ஆச்சு, போய் தூங்கு. சரி ஓகே, குட் நைட். மஹியோட மனசுக்குள்ளே நான் வந்திருப்பேனா? கதிர், உன் மேலே எனக்கே இவ்வளோ அக்கறைன்னு தெரியல, பட் ஐ ஃபீல் டிஃப்ரெண்ட் ஃபீல் வித் கதிர். காற்று வந்து காதல் சொல்ல காத்திருந்தேனே, அடி காலமெல்லாம் உன்